வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சீண்டாதே புசி ஆனந்தே சத்தம் இல்லாமல் சம்பவம் செய்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவினுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் புசி ஆனந்தவர்களை புரட்டி எடுத்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. நான் கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பற்றி அவதூறா பேசுறாரு, உண்மைக்கு புறம்பா பேசுறாரு. அதுலயும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கின்ற போது நடந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி பேசுறாரு. ஆனால் புசி ஆனந்தவர்கள் பேச பேச எடப்பாடி பழனிசாமி அமைதியாவே இருக்கின்றாரு. எதற்கு அமைதியா இருக்கிறாரு? அதாவது பேசுற மனுஷன் அப்படியே அமைதியா பேசிட்டு போனா கூட பரவாயில்ல. ஆனால் அதிமுக காரங்க அவையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள சுட்டிக்காட்டி கிண்டல் பண்ற மாதிரி பேசுறார். அப்போதும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாவே இருக்கின்றார். எனக்கே வெறுப்பு தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்த கட்சி, தமிழ்நாட்டிலே அதிக நாள் ஆண்ட கட்சி, 57 ஆண்டு காலமாக மக்கள் நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு கூட நிறைவு செய்யாத ஒரு கட்சியானது வெற்றி பெற்று அதனுடைய பொதுச் செயலாளர் அமைச்சராகிவிட்ட பிறகு அதிமுகவை ஏளனம் பண்றாரு, கிண்டல் பண்றாரு, கேலி பண்றாரு. அதுலயும் சென்ற சட்டமன்ற தேர்தலில் லட்சக்கணக்கான பேருடைய உழைப்பை கேவலப்படுத்துறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அமைதியாவே இருக்கின்றாரு. அதிகார மையத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயந்து விட்டாரோ அப்படின்னு நான் எண்ணினேன். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்க கடந்த காலங்களில் அம்மாவை பற்றியோ அதிமுக திட்டங்களை பற்றியோ கட்சியை பற்றியோ ஏதாவது தவறா சொல்லிட்டா முதலாள எடப்பாடி பழனிசாமி தான் கொதித்து எழுவாரு, சட்டமன்றத்தில் பொங்கி எழுவார். ஆனா புசி ஆனந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு, லட்சக்கணக்கான தொண்டருடைய உழைப்பை கேவலப்படுத்துறாரு. ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாவே இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள இருக்குது. அப்புறம் சட்டமன்றம் முடிந்து விட்டு வெளிவந்த பிறகுதான் தெரிகிறது, புசி ஆனந்தவர்களை அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் சம்பவம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம் புரிந்தது, புசி ஆனந்தவர்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கலாம், இரண்டாவது அமைச்சராக கூட ஆயிருக்கலாம், வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக இருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இணையானவர் கிடையாது. அது எடப்பாடி பழனிசாமி நல்லாவே புரிந்து வைத்திருக்கின்றார். ஏன்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாம நீர்வளத்துறை அமைச்சர், அந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கைகளை பேசுறோம். ஆனால் அது தொடர்பாக மக்களுக்கு விளக்கம் அளிக்காம, அது தொடர்பான அறிவிப்பை வெளியிடாம அதிமுகவை சீன்றாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கும்? அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணலாமா? அதிமுகவில் புசி ஆனந்துக்கு இணையான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களை களத்தில் இறக்குவோம். புசி ஆனந்தை விட தர லோக்கலாக இறங்கி விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் புசி ஆனந்த் அவர்கள் பேச பேச அமைதியா இருந்தார். ஆனா வெளியே வந்த பிறகு யாரை விட்டு அடிக்கணுமோ அவங்கள விட்டு அடிச்சாரு. நம்ம புசி ஆனந்த் அவர்களை வாயை திறக்க சொல்லு, அமைதியா சைலண்ட் ஆயிட்டாரு புசி ஆனந்த் அவர்கள். அப்படி என்ன அடிச்சாங்கன்னு கேக்குறீங்களா? விரிவா நான் சொல்றேங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதிமுக 2026 தேர்தலில் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் கிட்டத்தட்ட 2018 சர்க்கார் பட பேனரை கிழிச்சதுதான் காரணம் அப்படின்னு புசி ஆனந்த் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்கின்றார். ஆனா 2026 எத்தனை லட்சம் அதிமுக தொண்டர்கள் இரவும் பகலுமாக உழைத்திருப்பாங்க. அந்த உழைப்பை ஒரே ஒரு நிமிஷத்துல கொச்சப்படுத்திட்டாருல. அப்ப அதிமுக சும்மா இருப்பாங்களா? புசி ஆனந்த் அவர்களுக்கு பாடம் நடத்தினாங்க. சட்டமன்றத்தில் நாங்க பிளாக் டிக்கெட் வித்தோம், எங்க தலைவர் யார் தெரியுமா அப்படின்னு புகழ் பாடிக்கிட்டு இருங்க. ஏன் புகழ் பாடுறீங்க அப்படின்னு நாங்க கேட்கவே மாட்டோம். ஆனால் அதிமுகவை சீண்டனா சும்மா விட மாட்டோம். சர்க்கார் பட பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் படத்தில் இருந்த பிரச்சனையை பற்றி அதிமுகவினர் பட்டியலிட்டு இருக்கின்றார்கள். அதாவது அதுல ஒரு ஹீரோ இருக்கின்றார் அந்த படத்துல. அந்த ஹீரோவுக்கும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கும் எப்போதும் லடாய், வில்லி என்றே வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய சொந்த பெயரை வச்சிருக்காங்க. இப்போதெல்லாம் திரைப்படத்தில் ஏதாவது ஒரு சர்ச்சையான சப்ஜெக்ட் வச்சிடணும், இல்லையா ஏதாவது ஜாதியை தப்பா சித்தரித்து விட வேண்டும். அந்த சர்ச்சையிலே பாத்தீங்கன்னா படம் ஓடிடும் அப்படின்றது இப்போ கேவலமான ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கு. அதுக்கெல்லாம் முன்னோடி இந்த சர்க்கார் படம் தான். அதனால வில்லி போல ஒரு பெண்மணியை காட்டிட்டு அதுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய உண்மையான பெயரை வச்சா
அதிமுக தொண்டன் அமைதியா இருப்பானா? யாரை வேண்டாலும் அதிமுகவில் படிக்கலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை படித்தா அதிமுக தொண்டன் கம்மின்னு இருப்பானா? அது மட்டும் இல்லைங்க, அந்த சர்க்கார் படத்துல வந்து இலவசங்களை எதிர்க்கிறாரு நம்ம விஜய் அவர்கள். அப்படி எதிர்க்கின்ற பொழுது எல்லா இலவசங்களையும் தூக்கி வெளியே போடுற மாதிரி காட்டியிருக்கணும். ஆனா அதிமுக தந்த இலவசங்களை மட்டுமே வெளியே தூக்கி போடுற மாதிரியும், அது மட்டும் இல்ல ஜெயலலிதா படம் ஓட்டின மிக்சி, கிரைண்டரு, அப்புறம் ஃபேனு இதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க அதுல. அப்ப அதிமுக தொண்டன் ஆளுங்கட்சியா இருந்தா கொதித்து எழுந்திருப்பானா இல்லையா? அதுக்கு தான் அதிமுக காரங்க சொல்றாங்க 2018 அந்த சர்க்கார் படம் என்பது குப்பை படம். நீங்க அம்மா பற்றி தவறா சித்தரித்ததும், அதே மாதிரி எங்களுடைய இலவச திட்டங்களை நீங்க தூக்கி போட்டு வெளியே உடைக்கிற மாதிரி சீன் வச்சிருந்தாலும் நாங்க 2 நாள் போராட்டம் பண்ணோம். உங்களுடைய பேனரை எங்கோ எவனோ ஒரு கேன பையன் கீச்சிருப்பான், அதை வச்சுக்கிட்டு நீ தப்பா பேசலனா நாங்க ஏன் தொட போறோம்? மொத்தத்தில் உங்க தலைவனுக்கும் சரி உனக்கும் சரி எதை எப்படி செய்யணும்னு தெரியாது. அதனால தான் சட்டமன்றத்தில் வந்து தேவையில்லாம எங்களை வம்பு இழுக்கிறீங்க. மொத்தத்தில் சீண்டி பார்க்காத, அப்புறம் தேரவே மாட்ட அப்படின்னு கண்டித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, இவ்வளோ ஆவேசமா பேசுறாரு நம்முடைய புஷி ஆனந்த் அவர்கள். அதிமுக தோத்ததுக்கு காரணம் சர்க்கார் பட பேனர் கிழிச்சுதான் சொல்லிவிட்டு, இந்த ஆவேசம் பேனர் கிழிக்கும் போது காட்டியிருக்கலாம் இல்ல? அன்னைக்கு காட்டினார நேரா கடம்பூர் ராஜ் வீட்டுக்கு ஓடுறாரு. புஷி ஆனந்தும் கூடவே வந்து யாரு? நம்ம விஜய் அவர்களும். ஆனா கடம்பூர் ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ விஜய் அவர்களையும் புஷி ஆனந்த் அவர்களையும் சந்திக்கல. அப்போ விஜய் அவர்களை வீட்டுக்கு போக சொல்றாரு கடம்பூர் ராஜ். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கிறேன், அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடம்பூர் ராஜ் சொல்றாரு. ஆனா விஜயும் புஷி ஆனந்த் அவர்களும் எப்படியாவது பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு கடம்பூர் ராஜ் வீட்டில் 4 மணி நேரமா காத்திருந்தாங்க. இன்னைக்கு இவ்வளோ வீராவேசமாக சட்டமன்றத்தில் பேசக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் இந்த சர்க்கார் பட பிரச்சனைக்கு எடப்பாடி பழனிசாமியை கடம்பூர் ராஜை கூட்டு வந்து சந்திச்சாங்க. அதற்கு பிறகுதான் அந்த பிரச்சனையானது தீர்ந்தது, படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ கடந்த கால வரலாறானது புஷி ஆனந்த் அவர்களுக்கு மறந்து விட்டு இருக்கலாம். ஆனால் யார் வீட்டு வாசற்படியில் நின்று இருந்த அப்படின்றத அதிமுக காரங்க போட்டு உடைச்சாங்க பாரு. புஷி ஆனந்த் அவர்கள் வந்து வாய் திறந்து பேச முடியுமா? அது மட்டும் கிடையாது, அந்த சர்க்கார் படத்துல வந்து இலவசங்களை எதிர்க்கின்றாரு நம்முடைய விஜய் அவர்கள். ஆமா, ஏழைக்கெல்லாம் நீங்க இலவசம் கொடுத்துட போறீங்க, அதுலயும் பெண்களுக்கெல்லாம் வந்து இலவசம் கொடுத்துட போறீங்க. ஏன்னா காடு மேடெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு வருகின்ற பெண்கள் இரவுல இட்லி சொன்னோம்னு வச்சுங்களேன், அதே ஆட்டுக்கல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மாவு அரைக்கணும். சட்னி அரைக்கணுமா அம்மிக்கல்ல மட்டும்தான் சட்னி அரைக்கணும். ஆனா பெண்களுடைய வேலை பளுவை குறைப்பதற்காக ஜெயலலிதா அவர்கள் புரட்சிகரமா சிந்தித்து ஏழை எளியோரும் மிக்சி வாங்கட்டும், 2வது ஃபேனை வச்சுக்கிட்டோம், அது மட்டும் கிடையாது கிரைண்டர் வச்சு பயனடையட்டும், சைக்கிளை மாணவர்கள் பயன்படுத்தட்டும், அதுக்கப்புறம் லேப்டாப் மூலமாக கணினி அறிவை மக்கள் பெறட்டும் அப்படின்றதுக்காக ஜெயலலிதா அவர்கள் சிந்தித்து சிந்தித்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கும் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்றார்கள். வாக்குக்காகவே இந்த இலவசம் அப்படின்னு சர்க்கார் படத்துல வீரவசனம் பேசினாரு நம்ம விஜய் அவர்கள். ஆனா ஆட்சிக்கு வந்ததும் அதே அதிமுக இலவச திட்டங்களை தான் இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். லேப்டாப் கொடுக்குறீங்களா இல்லையா? சைக்கிள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறீங்க நீங்க? சிம்பிளுங்க, வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி, என்னது வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி, 2வது சைக்கிள் ஓட்டிட்டு போறவங்களுக்கு ஹெல்மெட் கொடுக்குற மாதிரி அம்மா கொடுத்த சைக்கிள் திட்டத்தை மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா திரைப்படத்தில் இலவசம் கொடுத்து ஏமாத்துறீங்க அப்படின்ற ஒரு வசனம். அதுக்கு அதிமுக தந்த நலத்திட்டங்களை வெளியே தூக்கி போட்டு உடைப்பீங்க. மொத்தத்தில் பெண்களுக்கு இலவசமா மிக்சி கிரைண்டர் கொடுத்தது தான் உங்களுக்கு பிடிக்கல. அதே கலைஞர் கொடுத்தா டிவி கொடுத்தாரு, தூக்கி போட்டு உடச்சியா? அது என்ன அதிமுக இலவச திட்டங்களை மட்டுமே கேவலமா பேசுவேன். அப்ப அதிமுக காரனுக்கு ரோசனை இருக்காதா? இத்தனைக்கும் 2018 ஆட்சி இருக்குது அதிமுக, எப்படி சும்மா விட்டுருவாங்க? ஆனா இன்னைக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுக்க போறாராம். கார் 232 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு. இது யார் விட்டு காசு? அன்னைக்கு ஏழைகளுக்கு மிக்சி கிரைண்டர் கொடுத்தா வயிறு எரியுது, படங்கள்ல நடிச்சு வெளியே தூக்கி போட்டு உடைப்பீங்க. ஆனா இன்னைக்கு அதுல ஒரு பியூட்டி பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்பாக தான் கார் வேணும் என்று சொல்லிட்டு காட்டுமன்னார் கோயிலினுடைய
சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஜோதிமணி கோரிக்கை வைக்கிறாருங்க. ஆனா மறாவது நாள் நிறைவேற்றுகின்றேன் அப்படின்ற ஒரு உத்தரவு போடுறாருங்க. அதுக்கு அடுத்த நாளே என்ன பண்றாரு தெரியுமா? ட்ரெஸ் டிரைவுக்காக 6 கார்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த 6 கார்களும் ஓட்டி பார்க்குறாங்க. சாதாரண கார்கள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 34 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள கார்கள் ஓட்டி பார்க்கப்படுகிறது. கடைசியில் எந்த காரை ஃபைனலைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏழை எளியோருக்கு நலத்திட்டங்கள் கொடுத்தா அதுக்கு எதிர்ப்பு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரன் பாரு, அன்றாடம் கஞ்சிக்கு அலையிறான் பாரு. எவன் கார் வேணும்னு சொன்னானோ அவனே 2 கார் வச்சிருக்கான். கொடுமை. 8 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரு மக்கள் வரி பணத்தில். சைக்கிள் கொடுப்பாங்க யாருக்கு? மாணவர்களுக்கு. அந்த சைக்கிளை ஓட்டி பார்க்க மாட்டாங்க, தரமாக இருக்குதா என்று செக் பண்ண மாட்டாங்க. ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு கார் கொடுக்குறாங்க, எது கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டி பார்ப்பது. இன்னும் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜெக்ஷன் பண்ணுவது. மொத்தத்தில் ஏழை எளியோரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் நலம் பெறவே முடியாது. ஏன்னா 232 பேருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 34 லட்சத்தில் கார் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். எத்தனை கோடின்னு பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த காருக்கு 5 வருஷத்துக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஓட்டுறதுக்கு டிரைவருக்கெல்லாம் ஒவ்வொரு மாசமும் 75,000 தர போறாங்க. அது எத்தனை கோடி வரும்னு பாருங்க. அடா என்னங்க, கார் கொடுத்துட்டா அந்த காருக்கான டிரைவர் இருக்காங்களே அதுக்கெல்லாம் யார் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஏற்கனவே 1,05,000 ரூபாய் வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் தராங்க. ஆனா அந்த 1,05,000 ரூபாயில வந்து நீங்க பிஏ வச்சுக்கலாம், காருக்கு டிரைவர் வச்சுக்கலாம், மொபைல் பில்லு 7,500 ரூபாய். நீங்க கார் இருந்தா காருக்கான பெட்ரோல் டீசலுக்கு 25,000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இப்போ மீண்டும் வந்து ஒரு 75,000 தர போறீங்க. அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில மாசம் எவ்வளவு போய் சேர போகுது தெரியுமா? 2,05,000 ரூபாய் போய் சேர போகுது. தமிழ்நாட்டில் மக்கள் பணி செய்யறவங்களுக்கு 2,05,000 ரூபாய் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி 5 வருஷத்துக்கு போக போகுது. அப்போ எத்தனை 1000 கோடி செலவழிக்கிறீங்க நீங்க? மக்கள் ஓட்டு போட்டது இதுக்கு தானா? நீங்க தமிழ்நாட்டில் போய் கேளுங்களேன். யாராவது ஒரு பெண்மணியா இருக்கலாம், இல்ல விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களே அவங்ககிட்டயே போய் கேளுங்களேன். இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு நாங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு 2,05,000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. காரி துப்புவாங்க. ஏன் தெரியுமா? எவனும் வந்து கை கால் வச்சு சும்மா இருக்க போறது கிடையாது. ஏற்கனவே எப்படிலாம் வாங்க முடியுமோ அப்படிலாம் வாங்கிட்டு இருப்பாங்க. என்னவோ கார் கொடுப்பதனாலும் கை நிறைய சேலரி கொடுப்பதனாலும் லஞ்சம் வாங்க மாட்டாங்கன்னு உனக்கு எவன் ஐடியா கொடுத்தான்? அப்போ சர்க்கார் படத்தில் நீ வந்து இலவசங்களுக்காக எதிராக பேசிவிட்டு இன்னைக்கு இலவசமாக கார் கொடுக்குறிய, அப்புறம் உன்னை அதிமுக காரன் வச்சு செய்ய மாட்டான். அப்போ சர்க்கார் படத்தில் நீ வந்து இலவசத்துக்கு எதிராக பேசினியே, அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா? ஆமா, சொன்னது என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க, முழுசா தள்ளுபடி பண்ணீங்களா? இல்ல 2,500 ரூபாய் பெண்களுக்கு தந்துருவேன்னு சொன்னேன், வந்த ஒரே மாசத்துல. திமுக மாதிரி 28 மாசம் பொறுத்து கொடுக்க மாட்டேங்க நீங்க, ஆனா கொடுத்துட்டீங்களா? இன்னைக்கு பெண்கள் என்ன சொல்றாங்க? ஏங்க இன்னைக்கு கார் வாங்கி கொடுக்குற காசை எங்களுக்கு மாசம் கிட்டத்தட்ட 2,500 ரூபாய் கொடுத்தா ஒரு குடும்பம் ஓடும் இல்லையா? அரிசி விலை விண்ண தொட்டு இருக்குது. எல்லாருமே காரி துப்புறாங்க. சட்டமன்றத்திலே வந்து அரிசி விலை உயர்வை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. ரேஷன் கடையில் நல்ல அரிசி கொடுக்கலாம், ஆனா 2,500 கோடி அதிகமாகும். ஆனா இருந்தாலும் மக்களுக்கு நல்ல அரிசி தந்தோ என்ற மன நிறைவு நமக்கு தரும். அதனால அரிசி விலையை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா நாம மக்கள் எல்லோரும் சாப்பிடுகின்ற தரமான அரிசி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி விவசாய பெருமக்கள் இருந்து சிறு தொழில் குறு தொழில் செய்யறவங்க வரைக்கும், மகளிர் சுய உதவி குழு வரைக்கும், ரேஷன் கார்டில் அரிசி வாங்குற வரைக்கும், 2வது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற வரைக்கும், இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இலவச கார் கொடுக்குறாங்களா? இலவச கார். ஆனா இப்பேற்பட்ட கதாநாயகனை நம்பி ஓட்டு போட்டீங்க பாருங்க. அதனால்தான் அதிமுகவினர் ஏதோ ஒரு யோகத்தினால ஆட்சி கட்டில் ஏறினவங்க அதிமுகவை ஏளனம் பண்ணி பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், ஜெயலலிதா அவர்களை தப்பா பேசுனீங்கன்னு வச்சுங்களேன்,
அதுக்கப்புறம் புஷி ஆனந்தவர்களே, நீங்க அதிமுக எதிர்ப்பை தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சும்மா மிரட்டல் விட்டுருக்காங்க. பார்க்கலாம். புஷி ஆனந்தவர்கள் ஏண்டா வார்த்தையை விட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அதிமுகவினர் சமூக வலைதளத்துல வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. சரிதான்பா, புஷி ஆனந்த் சொல்ற மாதிரி சர்க்கார் பட பேனரை கிழிச்சதுக்காக அதிமுக தோக்கல, வேற எதனால தோத்துச்சு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கடைசியில் அதுக்கான விடையை நான் சொல்லிடுறேன். அதிமுகவினர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்ததா, அந்த சலிப்பு தான். ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக தான் 2021 அதிமுகவை தோக்கடிச்சாங்க. ஆனா படுதோல்வி அடையலையே. 33% நாங்க வாக்குகளை பெற்றோமே, 75 இடங்கள் கூட்டணியுடன் பெற்றோமே. தவேக ஆட்சியானது 5 ஆண்டு காலம் ஆட்சி ஆளட்டும், அதற்கு பிறகு தேர்தலை சந்திக்கிட்டோம், அதற்கு பிறகு எத்தனை தொகுதி வெற்றி பெறாங்கன்றது நல்லா தெரியும். அதனால இவங்க தலைவரையோ இவங்க ஆட்சியோ யாராவது ஒருத்தர் திரைப்படத்தில் விமர்சனம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க மீது கை வைக்கிறாங்களா இல்ல அவங்கள கட்டி பிடிச்சி கொஞ்சிறாங்களான்னு பார்க்கலாமே. இன்னைக்கே சமூக வலைத்தளத்தில் ஏதாவது ஒரு கருத்தை பதிவிட்டு விட்டா அடுத்த நொடியே கைது பண்ணி போடுறாங்க. இவங்க கருத்துரிமையை பற்றி பேசுறாங்க, சர்க்கார் பட பேனரை கீழ்ச்சதை பத்தி பேசுறாங்க. இவங்க யோகிய சிகாமணியா அப்படின்னு அதிமுகவினர் வச்சு செஞ்சிருக்கிறாங்க நம்ம புஷி ஆனந்தவர்களை. தேவையில்லாம எதுக்குடா வார்த்தையை விட்டோம் என்றுதான் புஷி ஆனந்தவர்களுக்கு இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க, அதெல்லாம் பேசணும் நீட்டா போயிட்டே இருக்கும். சரி நண்பர்களே, நாஞ்சில் சம்பத்து உதப்படுற வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகுது. அதை வேற ஒரு வீடியோவில் சேர்த்தே பார்க்கலாம். நன்றிங்க.